வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் சமையல் ஐஎம் காட்டுப்பண்ண குக்கிங்லேருந்து ஒரு ஈஸியான சோமாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா கவருக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்க்கு 1 கப் சுகரு, 1 கப் ரவை, 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப்பு கொப்பரை தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 5 ஏலக்காய், முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சி ஒரு 1/4 கப்பு, அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது ஒரு 10-15 ட்ரை கிரேப்ஸு. இப்போ ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் இந்த உப்பை கரைச்சிடலாம். ஒரு பவுலில் இந்த மாவை எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும். ஸோ இந்த வார்ம் வாட்டர் போட்டு நம்ம பண்ணுறதுனால நல்லா ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி நம்ம மாவை உருட்டும் போதும் ஈஸியாக நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம வார்மாக பண்ணுறது. ரெண்டாவது இந்த டைம் இந்த மாதிரி நல்லா இதான பிறகு பாருங்க, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் டைட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், டேபிள் மேலே போட்டு நம்ம கொஞ்சம் தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். அப்போ தான் நமக்கு உருட்டும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா உருட்ட அது சின்னதாகிட்டே வரும், பெருசாக உருட்ட முடியாது. ரப்பர் மாதிரி திருப்பி பழைய பொசிஷனுக்கே வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உருட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பிறகு நம்ம தேய்ச்ச பிறகு இதில் நெய்யை ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருக்கி ஊற்றுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா நெய்யும் ஊற்றிட்டு நம்ம சொன்ன அளவு அது அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிரும். நம்ம தேய்க்க அந்த நெய் உள்ளே போயிடும் மாவில். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிரும். பாருங்க, ஊற்றுன நெய்யெல்லாம் பக்காவாயிடுச்சு. ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதிலே வச்சுட்டு நெய்யை தடவிட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதை நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை தேவைப்படும். இப்போதைக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு சாசர் எடுத்து மூடி வச்சுட்டு நம்ம வச்சிடணும். ஈரத்துணி போட்டு கூட மூடி வைக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு சுகரை போடுறோம். நல்லா காஞ்ச பிறகு நம்ம நெய்யை ஊற்றுறோம். நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டோம். அதையும் போட்டு லேசாக வதக்கிட்டு, ரொம்ப கருகக்கூடாது. இந்த ஸ்டேஜிலே நம்ம இறக்கிடலாம். அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது ரவையை வறுக்கிறோம். அதே பேனில் இந்த மீதி உள்ள நெய்யிலே அப்படியே வறுத்துடலாம். இதை ஸ்லோ ஹீட்டில் தான் நம்ம இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா சூடாகிருச்சு, வறுந்துருச்சு எல்லாமே. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம எடுத்துகிட்டு இதை அந்த சுகர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே சுகர் மேலே போட்டுரும். அந்த ஹீட்லேயே அப்படி அது நல்லா மிக்ஸ் ஆகிரும். ஸோ இதில் அந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சு தான் அதையும் போட்டோம். அதையும் போட்டுக்கணும். இந்த பொட்டுக்கடலை ஒன்றும் பாதி தான் அரைக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். மிக்சியில் போட்டு
லேசாக அரைச்சாலே போதும். அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் பீஸாக இருக்குது. அது ரொம்ப பவுடராக இல்லாமல், அப்போ தான் நல்லா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அது 1-2 அரைக்காமல் இருக்கும், அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ கசகசாவை அதே பேனில் போட்டு நம்ம லைட்டாக வறுத்தா போதும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ வந்து இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இது அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் ரவையோனா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஏலக்காவும் அந்த கசகசா கொஞ்சோண்டு ரவையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியிலே அரைச்சிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம அதில் போடுறோம். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கோகனட்டு, கொப்பரை தேங்காய், நீங்கள் நார்மல் கோகனட்டு போட்டிங்கன்னா அதை வறுத்து போடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு சுகர் போதுமா வேணாமான்னு. இது வந்து கரெக்டான சுகர் தான் போட்டிருக்கோம். இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருட்டும் போது நம்ம சின்னதாக ஆகாது, அதே மாதிரி அதே ஷேப்பில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ உருட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் லென்த்துக்கு கட் பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன பாலாக ஆக்கிட்டு அப்புறம் இந்த பாலை நம்ம கொஞ்சம் பொடி போட்டு நம்ம தேய்க்க போகணும். கொஞ்சம் மெலிசாக தேய்க்கணும், ரொம்ப தடியாக தேய்க்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் ரவுண்டாக தேய்ச்சிட்டோம் நம்ம. பாருங்க ரவுண்டாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இந்த டை இங்கே வச்சிடுறோம். டையை வச்சுட்டு இந்த ஒரு பாதி மட்டும் கொஞ்சம் குழியை அப்படியே அமுக்கிட்டு லேசாக ஒரு கேவிட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுட்டோம். வச்சுட்டு இந்த ஓரத்தில் மட்டும் அப்படியே லேசாக தண்ணி வைக்கிறோம். லேசாக ஒட்டுறதுக்காக தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கேப் இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகாதீங்க, ஏன்னா இந்த கட்டிங் வந்து இவ்வளோ தான் கட் ஆகும். அது இதுக்கு ஃபுல்லாக வச்சிங்கன்னா இங்கே கட்டே ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா பாருங்கள் அழகாக கட் ஆயிரும். ஸோ கட்டாயி வந்துருச்சு இது. ஸோ இப்போ வந்து அப்படியே இதை எடுத்துடலாம். பாருங்க சூப்பர் ஆயிடுச்சு. எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு அப்புறம் மீடியமுக்கு கொண்டு வந்துடுறோம். அதை இப்போ இந்த இதை வந்து ஒன்றா போட்டு எடுக்கிறோம். இல்லை ஒரு சைடு கொஞ்சம் இதான பிறகு நம்ம அப்படியே திருப்பி விடலாம். அப்படியே மெதுவாக இந்த மீடியம் ஹீட்லேயே வந்து நம்ம கலர் வர வரைக்கும் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது 2 சைடும் எடுத்துடுறோம். அதை எடுத்து ஒரு எண்ணெய் வடிகிற ஜல்லடியில் வச்சுட்டு எண்ணெய் ட்ரைன் ஆன பிறகு நம்ம கூல் டவுன் ஆன பிறகு
ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். அப்போ வந்து முறுமுறுன்னு இருக்கும். எப்பவுமே கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இது. முன்னாடியெல்லாம் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.